ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் நிறைவு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். வாகர்த்த சித்திஹேதோஹ படத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்த்யா கவிதார்க்கிக கேசரின வெங்கடநாதேன விரச்சிதாமேதாம். இந்த ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 33வது ஸ்லோகம், அதாவது நிறைவு ஸ்லோகம். இந்த ஸ்லோகமானது இந்த ஒரு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துக்கு பலஸ்துதி ஸ்லோகமாக இருக்கு. அதாவது இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் அதை பாராயணம் செய்யும் அந்த உபாசகருக்கு, அந்த ஒரு பக்தருக்கு என்னென்ன கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த ஸ்லோகத்தில் பார்க்க முடியாதுதான். அப்போ இந்த இடத்துல தேசிகன் சொல்றது, வாகர்த்த சித்திஹேதோஹோ படத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா. வாகர்த்த சித்திஹேதோஹோ, அந்த வாக் சாமர்த்தியம், அந்த பேச்சு திறமை கிடைக்கும் என்று சொல்றார். படத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா, இப்படி ஒரு பக்தன் பரிபூர்ணமான நம்பிக்கையோடும் ஸ்ரத்தையோடும் இந்த ஒரு ஹயக்ரீவ சம்ஸ்துதி, இந்த ஒரு ஹயக்ரீவ ஸ்துதியை, ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் அவனுக்கு அந்த வாக் சாமர்த்தியமும் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த பேச்சு திறமை, வாக் சாமர்த்தியம் பேச்சு திறமை கிடைக்கும். அப்புறம் அவனுக்கு மெமரி பவர், ஞாபக சக்தி கிடைக்குமா. மூன்றாவது, அவனுக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இதுவும் கிடைக்கும் என்று ஞானத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இறுதியில் அந்த ஹயக்ரீவரையே தியானித்துக் கொண்டிருந்தால் அந்த ஞானமும் அவனுக்கு கிடைக்கும். இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் நமக்கு ஞாபக சக்தி கிடைக்கும், அந்த வாக் சாமர்த்தியமும் கிடைக்கும். இதுவே இந்த ஸ்தோத்திரத்தில் கூறப்படும், இந்த ஸ்தோத்திரத்தில் புகழப்படும் அந்த ஒரு ஹயக்ரீவரை மனதில் நிறுத்தினோம் என்றால் இறுதியாக இருக்கும், அனைத்திற்கும் இறுதியாக இருக்கும் அந்த ஞானமும் நம்மளுக்கு கிடைக்கும். இறுதியில் நம்மளுக்கு மோட்சமும் கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் நம்ம தேசிகன். வாகர்த்த சித்திஹேதோஹ படத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன விரச்சிதாம் ஏதாம். இந்த ஒரு வரியில இந்த ஸ்தோத்திரத்தை யார் இயற்றிருக்கா என்று சொல்றார். கவிதார்க்கிக கேசரினா, கவிகளில், கவிஞர்களில் சிம்மமாக, கேசரி என்று சொன்னால் சிம்மம் என்று பெயர். இந்த சிங்கமாக இருக்கும், கவிகளில் சிங்கமாக தலைவனாக இருக்கும் வெங்கடநாதேன விரச்சிதாம் ஏதாம். வேங்கடநாதன் என்று அழைக்கப்படும் வேதாந்த தேசிகனால் இயற்றப்பட்ட இந்த ஒரு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் நம்மளுக்கு வாக் சாமர்த்தியம், அந்த வாக் சம்பத்தும் கிடைக்கும், பேச்சு திறமையும் கிடைக்கும், ஞாபக சக்தியும் கிடைக்கும், அந்த ஒரு ஞானமும் கிடைக்கும், மோட்சம் முக்தியும் கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் நிறைவு ஸ்லோகமாக இருக்கு. இத்துடன் இந்த ஒரு ஹயக்ரீவ ஸ்தோத்திரமானது நிறைவு பெறுகிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இப்பொழுது நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கு, இந்த ஒரு கலைஞருக்கு இவ்வளவு ஒரு கர்வம், அகங்காரம், செருக்கோட இவன் போயிட்டு அந்த கிருஷ்ணரின் அந்த ஒரு அவுட்லைன் எடுத்ததுக்கு அப்புறம் கிருஷ்ண கிட்ட சொல்றாராம், கிருஷ்ணா உன்னோட அவுட்லைன் எடுத்தாச்சு, நீ இப்ப போய்க்கலாம், இன்னும் ஒரு வாரத்துல நான் தரேன் அப்படின்னு ஒரு தலைகணத்தோட சொல்றாராம். என்றால் அந்த பரபிரமத்தின் அவுட்லைன் இப்ப அவன்கிட்ட இருக்கு, அதை ஒரு வரைபடமாக அவனுக்கு மாற்ற தெரியும். வரைபடமாக மாற்றி விட்டால் அதிலிருந்து அவனுக்கு புகழ், செல்வம், இந்த ஒரு சௌபாகியம் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும் என்று நினைத்தானாம் அவன். இப்ப நீ போலாம், நான் ஒரு வாரம் கழிச்சு உன் தர்பாருக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றானா இவன் தலைகணத்தோட இந்த ஒரு ஆர்டிஸ்ட். நம்ம கிருஷ்ணரும் சிரித்து கொண்டே புன்னகையோடைய போறாராம் அந்த இடத்துல இருந்து. அப்படியே ஒரு வாரம் கடந்து போக அவன் அந்த டிசைனுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுல வண்ணம் தீட்டி அதற்கு கொடுக்க வேண்டிய எச்சிங், ஷேடிங் எல்லாமே பண்ணிட்டு அந்த ஒரு வாரம் கழித்து அந்த ஒரு டிசைனை கொண்டு வந்து காட்டுறானாம் நம்மளோட கிருஷ்ண கிட்ட. அப்படி அவன் கொண்டு வந்து காட்டும் போது அந்த சமயத்தில் இவன் வரான் என்று அந்த காவலாளிகள் சொன்ன உடனே கிருஷ்ணர் எந்த போஸ்ல இவனுக்கு இந்த ஒரு வரைபடத்தை வரையறதுக்காக என்ன போஸ் கொடுத்தாரோ அதே போஸ்ல இப்ப நிக்கிறாராம் அந்த தர்பார்ல. ஏனென்றால் அப்பதான் ஒப்பிட்டு பார்க்க முடியும் கரெக்டா இருக்கா என்பதை. இப்ப இந்த ஆர்டிஸ்ட் இங்க கொண்டு வரானாம், வரைபடத்தை கொண்டு வந்து அந்த வரைபடத்தையும் கிருஷ்ணரையும் பக்கத்துல வச்சு பார்க்கும் போதுதான் ரெண்டுமே ஒரே போஸ்ல இருந்தாலும் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இல்லையா. இந்த வரைபடத்துல இருந்த கிருஷ்ணரின் திருமுகமும் இப்போது நிஜமாலே அவ முன்னாடி நின்று இருந்த கிருஷ்ணர் திருமுகமும் வேற வேற மாதிரி இருந்துடாம். அந்த கிருஷ்ணரின் அந்த சுரூபம் இருக்கே அதுவும் இந்த வரைபடத்தில் வேற மாதிரி இருந்துடாம், இந்த இடத்துல வேற மாதிரி இருந்துடாம். இப்போ இந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கு, இந்த ஒரு கலைஞருக்கு டவுட் வர்றதுதான்,
நம்ம நல்லா தானே வரைவோம். ஒரு வாட்டி பார்த்துட்டோம் என்றால் அது நம்ம மனதில் ஒரு படமாக பதிஞ்சு போயிடும். அதை நம்ம கரெக்டா தானே வரைவோம். அவுட்லைன் சரியாக எடுக்கலையா? இல்ல நம்ம வரைபடம் எடுக்கும்போது ஏதாவது தவறு பண்ணிட்டோமா? என்று யோசிக்கிறாராம் அந்த ஆர்டிஸ்ட். அப்ப கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே கேட்கிறார். "ஏன்பா இது என்ன மாரியே இல்லையே! என்ன மாரி இருக்கும் சொன்னியே?" என்று கேட்கிறாராம் கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே. அப்ப இந்த ஆர்டிஸ்ட் சொல்றானாம், "இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கோ. இப்பவே உங்கள இன்னொரு அவுட்லைன் எடுத்து அடுத்த வாரம் கொண்டு வந்து காட்டுறேன்" என்று இன்னொரு அவுட்லைன் எடுக்கிறானாம் அந்த ஒரு ஆர்டிஸ்ட். இப்படி இவன் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு போறான். அந்த வரைபடத்தை இப்பயாவது அவனால ஒழுங்கா வரைய முடிஞ்சதா? முதல் வாட்டி தோத்துட்டான். இப்ப 2வது தடவையாவது அவன் ஜெயித்தானா? அத கரெக்ட்டா வரைந்தானா? இந்த கதை மேலும் எப்படி நகருது? இந்த கதையிலிருந்து கிருஷ்ணன் நமக்கு உணர்த்த வரும் தத்துவம் என்ன? இதெல்லாம் நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.